வணக்கம், லதா காமாட்சி நிலைபூஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, தக்காளி சட்னி இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக. தக்காளி சீசனில் நான் தக்காளி சூப்பு, தக்காளி கார சட்னி, தக்காளி தொக்கு, தக்காளி வறுவல், தக்காளி சாதம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இட்லிக்கு ஏற்ற ஒரு தண்ணியான சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, மல்லி, கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு, வரமிளகா வறுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பையும் வரமிளகாயும் கருகாமல் வறுத்துக்கலாம். உப்பு உரப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதக்கிக்கலாம். தக்காளியும் தேவையான உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஆறினோன்னு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காய பவுடர், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நுர கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிச்சா நல்லா இருக்காது. தக்காளி தண்ணி சட்னி ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தக்காளி தண்ணி சட்னி ரெடி. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன். கருப்பு உளுந்து, முழு உளுந்து, அதை நேற்று நைட்டு ஊற வச்சாச்சு. நல்லா ஊறி எடுத்து இப்போ குக்கரில் வேக வச்சு கருப்பட்டி கரைச்சி அதை போட்டு கிண்ட வேண்டிதான். இதை குக்கரில் முதல்ல வேக வச்சுக்குவோம். முழு உளுந்து வேக போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி ஒரு சவுண்டு வந்தோடனே 10 நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்ப்போம். கருப்பட்டியை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெந்தோடனே ரெண்டையும் போட்டு பரட்ட வேண்டிதான். கருப்பட்டியை கல் மண் கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உளுந்து நல்லா குழவாக வெந்துடுது. ஏன்னா இனிப்பு சேர்க்கும்போது அப்படி விரைச்சிக்கும். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம். உளுந்தை நல்லா தண்ணி வடித்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ கருப்பட்டி பாகு, ஏலக்காய் பொடி, தேங்காய் பூ, உளுந்து போட்டு கிண்ட வேண்டிதான். கொஞ்சம் நல்லா சேர்ந்து வர மசிச்சு கிண்டிக்கலாம். நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா குழவாக வேக வச்சுக்கோங்க. இனிப்பு போடும்போது விரைச்சிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கருப்பு முழு உளுந்து சுண்டல் ரெடி. மத்தியானம் லஞ்ச் மெனு புழுங்கலரிசி சாதம், பாலக்கீரை கூட்டு, ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு, சேனக்கிழங்கு பெப்பர் கிரேவி. இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. பாலக்கீரை பிசைஞ்சு சாப்பிடும்போது சேனக்கிழங்கு பெப்பர் கிரேவி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு பெப்பர் கிரேவியும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாலக்கீரையும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த எல்லா ரெசிபியும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருப்பு முழு உளுந்து சுண்டல் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். நன்றி.